இன்னொரு பக்கம் எங்களுடைய குடுக்கல் வாங்கலுடைய சந்தர்ப்பத்துல நாங்க மிச்சம் கவனமா நடந்து கொள்ளணும். மத்த மக்களை ஏமாத்துற விடயமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஒரு பொருளை விற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பொய் சொல்லி விற்கக்கூடிய விடயங்கள், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம்ல ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இன்னல்லாஹ தய்யிபுன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர அல்லாஹ் தஆலா எதொன்றையும் கபூல் செஞ்சு கொள்ள மாட்டான். எது அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றானோ, எந்த ஹலால் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானோ அதே ஹலால் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கின்றான். அல்லாஹ் நபிமார்களை பார்த்து சொன்னான், யா அய்யுஹர் ருசூல் குலு மினத் தய்யிபாத், ஏ ரசூல்மார்களே, நீங்க ஹலாலான சாப்பாடுகளை, ஹலாலான விடயங்களை சாப்பிடுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ்ல ஒரு மனிதனை பத்தி விளங்கப்படுத்தினாங்க. அதே ஹதீஸ்ல தொடர வரக்கூடிய விடயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினா, சும்ம ذكر الرجل يطيل السفر, ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் அவர் பயணத்தில் இருக்கிறார், அவர் உடம்பெல்லாம் புழுதி அடைஞ்சிருக்குது. சஃபர்ல கேட்கக்கூடிய துஆ கபூல் ஆகும். அவர் உடம்பெல்லாம் புழுதி அடைஞ்சிருக்குது. இந்த நேரத்துல அவர் ரெண்டு கையும் அல்லாஹ் கிட்ட ஏந்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு துஆ செய்வார். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம், அவர் உடுத்திருக்கிற உடுப்பு இருக்கு தானே, இது ஹராமான உடுப்பு. அவருடைய சாப்பாடு அது ஹராமானது, அவருடைய குடிப்பானம் அது ஹராமானது, அவர் ஹராத்தால வளர்க்கப்பட்டவர்.